வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஆமோஸ் 4:9. வெப்ப காற்றாலும் பயிரளிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன். உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்தேன். அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் வெட்டுக்கிளி தின்றது. ஆயினும்
நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் அனைத்தையும் அறிந்துள்ளார். அவருக்கு தெரியாமல் உலகில் எதுவுமே நடப்பதில்லை. இயற்கை பேரழிவுகள், அதனால் நிகழும் இழப்புக்கள், இன்னல்கள் ஆகிய அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இரக்கமுள்ள ஆண்டவர், மனிதர்கள் மீது அன்பும் கரிசனையும் உள்ள ஆண்டவர், பின் ஏன் மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கை சீற்றங்களை அனுமதிக்கிறார் என்ற கேள்வி நமது உள்ளத்தில் எழலாம். மனிதர்கள் வேதனைப்படுவதையும் அவர்கள் இன்னல்கள் இழப்புக்களை சந்திப்பதையும் பார்த்து வேதனை அடைகின்றவர் நம் ஆண்டவர். ஆயினும் மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே இவைகளை அனுமதிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு அவர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வெப்ப காற்றாலும் நோயாலும் அவர்கள் பயிர்களை அழித்து அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தினார். இதுபோலவே ஆண்டவர் இன்றும் செய்கிறார். எனவே நமது வாழ்க்கையில் இழப்புக்கள், இன்னல்கள் வரும்போது அதை கண்டு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்காமல் மனம் மாறி அவரிடம் திரும்பி வந்தால் இழந்ததை இரட்டிப்பாக தருவார். ஜெபிப்போமாக. எங்களை தாயைப் போல தேற்றும் அன்பு ஆண்டவரே, நாங்கள் மனமாறி உம்மிடம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீர் கொடுக்கின்ற வாய்ப்புகளுக்காக நன்றி. நாங்கள் எங்கள் இதயங்களை கடினப்படுத்தாமல் இருக்க அருள் செய்யும். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு சமாதானம், நற்சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.